ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஏசியா கப் 2025க்கான ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. மதியம் 1:30 மணிக்கே அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் மும்பையில் ஒரு ஹெவி ரெயின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா ஒரு 2:30-3 மணிக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அஜித் அகர்கர் அண்ட் நம்மளோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் ஸ்குவாட் அறிவிச்சாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் அவர் தான் பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ண போறாரு. அது தெரிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு ஹெர்னியா இருந்ததுனால ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவர் இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டே இருந்துச்சு. இப்பவுமே ஒரு 100% ஃபிட் கிடையாது. பட் ஏசியா கப் டைம்ல ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. சுக்மன் கில் பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்திருக்காரு. அவர் தான் வைஸ் கேப்டன். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா T20 இடம் பெற்றிருக்காரு. அஜித் அகர்கர் சூப்பராகவே அதுக்கு சொன்னாரு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் விளையாண்ட T20 மேட்ச்ல அவர் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா இந்தியாவையும் அவர் கேப்டன்சி பண்ணிருக்காரு. டெஸ்ட்ல IPL ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் தான் நாங்க பெரிய ஃபியூச்சரா பாக்குறோம். ஸோ கண்டிப்பா அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் உள்ள டீம்ல எடுத்து வைஸ் கேப்டன்சியும் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான். நான் கூட சொல்லியிருந்தேன், 3 ஃபார்மேட்லயுமே அவர் தான் அடுத்து கேப்டனா ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு இதுதான் இது. அபிஷேக் சர்மா அவர் இருக்காரு, நம்பர் 1 T20 பேட்டர். திலக் வர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் அவர் இருக்க மாட்டாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனா என்னைக்குமே ஒரு நல்ல பிளேயர் டீம்ல இருக்கிறது அந்த டீமுக்கு தான் நல்லது. ரீசெண்டா ஒரு 3-4 செஞ்சுரிலாம் வேற அடிச்சாரு. அவர் இல்லாம எப்படி? ஹர்திக் பாண்டியா இடம் பிடிக்கிறாரு. சிவம் டுபேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சிவம் டுபே கண்டிப்பா இருப்பாரு அப்படின்ட்டு. ஏன்னா சிவம் டுபேயோட IPL பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு அவர் இருக்க மாட்டாரெல்லாம் சொன்னாங்க. பட் அவருக்கு இந்தியாக்காக ஆடுறப்போ அந்த வேர்ல்டு கப்ல இருந்தே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் விளையாண்ட எல்லா மேட்சுமே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர் விளையாடுறப்போ 30, 40, 50 வரிசையா அடிச்சுட்டு தான் இருக்காரு. அதை அவங்க மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பொதுவா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. ஆப்வியஸ்லி அவர் இல்லாம போக முடியாது. ஜட்டு இல்லாததுனால அவர் தான். ஜிதேஷ் சர்மாவை செகண்ட் விக்கெட் கீப்பரா எடுத்திருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு டீமுக்குள்ள. ஹர்ஷ்தீப் சிங் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி அவர் ரொம்ப நாளா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு T20. அதுக்கு அடுத்தபடியா குல்தீப் யாதவுக்கு மீண்டும் T20 சைடுல ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. UAE பிச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் அவர் இருக்காரு. ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங் இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா டீம்ல இடம் பெறாங்க. ஆக்சுவலா இது தாண்டி ரிசர்வ்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பேரெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், துருவ் ஜோரல், ரியான் பராக், SSV ஜெய்ஸ்வால் இதுதான் பாத்தீங்கன்னா ரிசர்வ்ஸ்ல இருக்கிற பிளேயர்ஸோட லிஸ்ட். எஸ், இவங்க டிராவல் பண்ண மாட்டாங்க, இந்தியால தான் இருப்பாங்க. மேபி அங்க யாருக்காவது இன்ஜூரி அப்படின்னா இவங்க போவாங்க. ஓகேங்க, இப்ப டீமை பத்தி நிறைய பேசலாம். அஜித் அகர்கர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி ஏன் ஜெய்ஸ்வால் இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மேட்டருங்க. ஜெய்ஸ்வால் மெயின் டீம்ல இல்ல, ஸ்டாண்ட் பைல இருக்காரு. பட் நீங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. நம்பர் 1 T20 பேட்டர். இன்னொரு சைடு சஞ்சு சாம்சன் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, இங்கிட்டு கில்லு வந்துட்டார். ஸோ 3 ஓபனர்ஸ் இருக்கிறப்போ இன்னொரு ஒரு ஓபனர் கண்டிப்பா தேவையில்லை. அதுதான் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஜும் இருக்கு, அவர் கூடிய விரைவில் உள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா சிவம் டூபேக்கு ஏன் வாய்ப்புங்கிற ஒரு கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். பட் இதெல்லாம் தாண்டி ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் இல்லைங்கிற கேள்விதான். ஸ்ரேயஸ் ஐயர் அவர் லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாவே அவரோட IPL கெரியர் பயங்கரமா இருந்திருக்கு. டொமஸ்டிக் கெரியர் பயங்கரமா இருந்திருக்கு. இன்டர்நேஷனல்லையும் ODI சைடு ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. இப்போ நடந்த இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல கூட டெஸ்ட்ல அவரை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் வாய்ப்பு கிடைக்கல. சரி, ஏசியா கப்புக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறப்போ இங்கேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆக்சுவலா இதை பத்தி அஜித் அகர்கர்கிட்ட கேட்டப்போ ரொம்ப சிம்பிளாவே சொல்லிட்டாரு, ஸ்ரேயஸ் எந்த தப்புமே பண்ணல, நாங்க தான். எங்களால வேற காம்பினேஷன் ஆஃப் டீமே எடுக்க முடியல. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறப்போ நீங்க எப்படி ஸ்ரேயஸ் உள்ள கொண்டு வருவீங்க? இவங்க எல்லாருமே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே இன்டர்நேஷனல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் நல்லா தான் பண்றாரு, அவர்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. பட் எங்களால காம்பினேஷன்ல ஃபிட் பண்ண முடியல. கண்டிப்பா அடுத்தடுத்து அவர் உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் மக்களே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த 15 உள்ள கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்தாருன்னா நம்பர் 3ல இல்ல நம்பர் 4ல மேக்ஸிமம் விளையாட முடியும். நம்பர் 3, நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சுக்மன் கில் இறங்குவார் இன்கேஸ் சஞ்சு அண்ட் அபிஷேக் ஓபன் பண்ணா. இல்ல அப்படின்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு நம்பர் 3, நம்பர் 4லனா.
இப்போ திலக் வர்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்டாக 3 செஞ்சுரி இந்தியாவுக்காக அடிச்சிருக்காரு. நீங்க எப்படி அங்க ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வருவீங்க? அது வந்து முடியாது. ஏன்னா அவருக்கான ரெஸ்பெக்ட்னு நம்ம ஒன்று கொடுக்கணும். நல்லா ஆடி இருக்காரு. ஓகே, இங்கிட்டு சூரியகுமார் யாதவ் கேப்டன், அவர் நம்மளால தூக்கவே முடியாது. இல்ல நீங்க சஞ்சு பக்கம் திரும்புறீங்கன்னா அவரும் 3 செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரீசனா நடந்த அந்த பங்களாதேஷ் அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸ்ல. ஸோ இப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ நான் வந்து அதை பிசிசியோட ஒத்து போவேன். பட் ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்வ் ஃபார் அ சான்ஸ். மேபி இந்த ஏஷியா கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீரீஸ் ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அங்க வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா இதுலயே இன்னொரு கேள்வி இருக்கு. ஸ்டாண்ட் பைல கூட ஸ்ரேயஸ் ஐயர் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்க ரிசர்வ்ஸ்ல அவரோட பேரை வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க துருவ் ஜோரல் பேரை வச்சிருக்கீங்க, ரியான் பராக் பேரை வச்சிருக்கீங்க, ஈவன் தோ ஜெய்ஸ்வால கூட நீங்க வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கூட நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை வைக்கல அப்படின்னா அது வந்து எனக்கு சத்தியமா என்னன்னு தெரியல. அது அவங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? துருவ் ஜோரல் ஃபார் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ரியான் பராக் ஃபார் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன், ஜெய்ஸ்வால் ஃபார் ஓப்பனிங் ஆப்ஷன். இதுதான் அவங்கள்ட்ட வர்ற பதிலா இருக்கும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை அங்க வைக்காதது தப்பு தான். பட் மெயின் டீம்ல எனக்கு தெரியல. ஆனா ரிசர்வ்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருக்கணுங்கிறது என்னோட கருத்து. பட் எனக்கு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருந்திருக்கணும் டீமுக்குள்ள. பிகாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ கண்டிஷன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா போடக்கூடிய ஒரு பிளேயர். அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்னைக்குமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்தியன் டீம்ல இருந்ததுக்கு காரணம் வந்து அவரோட அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பின் தான். அது வந்து அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாஷிங்டன் சுந்தர்கிட்டையும் இருக்கு. ஸோ வாஷியை மேபி கூட்டு போயிருக்கலாம். பட் அது எப்படி மிஸ் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ரிசர்வ்ல இருக்கிறார். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவ்வளவுதான் மக்களே. ஏசிசி மென்ஸ் T20 ஏசியா கப் 2025 இந்தியன் ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இதுல வந்து ட்விட்டர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து சுமன் கில்ல போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. அவர் என்ன பெருசா விளையாட அவருக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஹர்ஷித் ராணாவை எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. பட் அவர்லாம் ஓகேங்க, கௌதம் கம்பீருக்கு பெட்டான ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஒரு மேட்டர் மட்டும் தான் பெருசா வெடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? அண்ட் நீங்க இன்னும் யார் யார் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நான் கொஞ்சம் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணிட்டு போறேன். என்னன்னா நம்மளோட சிவம் டூபே வந்து மேல ஒரு தனியான ஹேட் ரேட்டிங் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அவர் ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க இந்தியாவுக்காக. வந்து கடந்த ஒரு ஃபியூ மேட்சஸ் அவர் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. அந்த வேர்ல்டு கப்லயுமே அவர் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஆனா அந்த 20-30 அடிக்கிறதுலாம் பெருசா வந்து யாரு கண்ணுக்கும் பட மாட்டேங்குது. பட் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் அவர் 11ல இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோட ஒரு கருத்து. மேபி உங்களோட கருத்துக்கள் இதுல இந்த ஸ்குவாடிலேயே மாறுபாடா இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஏசியா கப் 2025 இந்தியன் டீமோட பிளேயிங் 11 வீடியோ போடுறேன். அதையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் உடைக்கிறேன். கூடிய விரைவில் ஃபேஸ் காட்டி ஷார்ட்ஸ் போட போறேன். ஸ்டூடியோ செட்டப் மாதிரி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நானும் ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இடையில வீடுகள் மாறினதுனால என்னால் அது கன்டினியூ பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் கண்டினியூவா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. யூ ஆல் ஸ்டே சேஃப்.